பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். சாப்பாடு அட்டகாசண்டா. எவ்வளவு ஐட்டம்ஸ் தெரியுமா? நைட்டு மட்டும் இல்ல, நாளைக்கு வரைக்கும் தாங்கும். பெரிய இடத்து கல்யாணம் சும்மாவா? என்னடா சொல்ற? என்ன சொல்றேன்னு புரியலையா? வந்தனா விட்டு கல்யாண சாப்பாடை பத்தி தான்டா நான் சொல்றேன். வந்தனாக்கு கல்யாணமா? அது நிக்கல? ஒன்னும் நிக்கல, ஜாம் ஜாம் நடந்துச்சு. என்ன ஒரு சின்ன சேஞ்ச், மாப்பிள்ள தான் மாறிட்டாரு. என்னடா சொல்ற? கல்யாணம் நடந்துச்சுன்ற மாப்பிள்ள மாறிப்போ. இத பாரு, கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா சொல்லு. என்ன நடந்துச்சு? அதான் மாப்பிள்ள பாலாஜி இல்ல, அவன் லெட்டர் பேட்ல எழுதி வச்சிருந்தான். தெரியும். என்ன தெரியும்? இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரியும்னு சொல்ல வந்தேன். அப்புறம் என்னாச்சு சொல்லு. உங்க பொண்ணு மேல உள்ள சந்தேகம் எனக்கு இன்னும் தீரல, அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு முகூர்த்த நேரம் பார்த்து ஓடிட்டான். சரி, ஓடிட்டான். அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? இது பார், கல்யாணம் நடந்துச்சுன்ற, நின்னுடுச்சுன்ற, ஓடிட்டான்ற, என்ன சொல்றியோ தெளிவா சொல்லு. அதுக்கப்புறம் தான் ஜேபியோட புத்திசாலித்தனத்தை பார்த்தேன். அவரோட பையன் ஆனந்தும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு, பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்ட வச்சு, வந்தனா கழுத்துல தாலியும் கட்ட சொல்லி ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு.
கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்நேரம் எல்லாரும் வீட்டுக்கே போயிருப்பாங்க. அந்த ஜேபி கிரிமினல் லாயர் இல்ல, பிளாடி கிரிமினல். என்ன ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டா. நட்பா பழகி நயமா பேசி ஏன் கையெடுத்து ஏன் கண்ணைய குத்திட்டான்டா. உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? ஒரு பொண்ணை வாழ வச்சவரை இப்படி எல்லாம் பேசுற? விட்டா என் வாழ்க்கையை கெடுத்துட்டானடா. நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன், பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன். இந்த ஜேபி வந்தனாவுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டான்ல, பாக்குறேன். பூக்கற அலங்காரம் முடிஞ்சிருச்சா? அடடா, பேஸ் பேஸ் பிரமாதம். முதல்ல நீ கீழ இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கூட்ட முடிச்சு எடுத்துட்டு வெளியில கிளம்பு. அடடா, ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. அண்ணா, எப்படின்னா இருக்கு ஏற்பாடுலாம்? எல்லாம் இந்த பட்டாபியோட ஏற்பாடு. நைஸ், வெரி நைஸ், நல்லா பண்ணிருக்கேன். அண்ணா, நான் உங்க கூடவே இருக்கிறேன். ஆனா நேக்கே தெரியாம இந்த காய்களை அழகழகா நகர்த்தி என்ன பிரமிக்க வைக்கிறேல. ஆனா முத போட்ட திட்டத்தை நீங்க நிறைவேற்றி சாதிச்சு காட்டிட்டேல்ண்ணா. அண்ணா, இது நேக்கே தெரியாத ட்விஸ்ட்ண்ணா. கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்த போறேன். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாம் நான் தானே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் பிள்ளையாண்டான வர சொன்னேல, அங்கதானே எனக்கு டவுட். அப்புறம் கோவா போறேன்னு சொன்ன பிள்ளையாண்டான கம்பல் பண்ணி அவன் மேல பாஞ்சி நிக்க வச்சல. நெக்லஸ் கடையில இருந்து என்ன வாங்கிட்டு வர சொல்லி ஸ்ட்ரைட்டா ஆனந்த் தம்பியை செலக்ட் பண்ண சொன்னேல. ஏன்னா அந்த நெக்லஸ தம்பி தான் ரசிக்க போறாருன்னு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? என்ன இருந்தாலும் உங்க யூத் டேஸ்ட் தானா. அது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்கிறது இந்த மரமட்டைக்கு இப்பதானே உரைக்கிறது. சோ அப்பவே நீங்க 2 in 1 பிளான் போட்டுட்டேன். ஒரு பக்கம் கல்யாணத்தை நிறுத்தணும், இன்னொரு பக்கம் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தணும். வாட் அ பிளான், வாட் அ பிளான். என் மேல ஏன் போடுற? கட்டில் மேல போடியா பூவ? அண்ணா, உங்களுக்கு போடணும்னா கூட எல்லாம் போடணும். தெய்வீக சிரிப்புன்னா உங்க சிரிப்பு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நேக்கு நீங்க தெய்வம்னா. ஒரு கூட மல்லிகை பூ போட்டு அர்ச்சனை பண்ணாலும் உங்க மூளையில நேக்கு ஒரு மல்லிகை மொட்டளவுக்காது மூளை வராதான்னு நப்ப ஆசை. அடடா, மனசார சொல்றேன்னா அந்த சாணைக்கும் கெட்டான் போங்கோ. அடடா, கல்யாண மண்டபத்துல நீங்க ஒரு எமோஷனலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேல் பாருங்கோ. உங்க புள்ளையாண்டாங்கிட்ட சம்மதம் கேட்காம இவன் தான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு சொன்னேல் பாருங்கோ. அங்கதானே எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அண்ணா, நம்ம புள்ளையாண்டா அந்த வீட்டு பொண்ணை விரும்பிச்சு. அந்த பொண்ணும் மாட்டேன்னு சொல்லிட்டா. நம்ம புள்ளையாண்டா வேதனையில விரக்தியில இருக்கிறச்ச அதே வீட்டுல இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுன்னு சொல்லும் போது நம்ம புள்ளையாண்டா வேண்டான்னு மறுத்து சொல்லியிருந்தானா உங்க பிளான்லாம் அப்செட் ஆயிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பேல்? அதானே என்னோட டவுட். பட்டாபே, நீ கற்பனையா பேசுற. என் பையன் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் வார்த்தையை அவன் என்னைக்கு மீற மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த கேமையே ஆரம்பிச்சேன். சரி பூவை போடு. அண்ணா, இங்கதான் நீங்க தெய்வமா நிக்கிறேன். யோ, கட்லுக்கு போடியா? அடடா, 2 வார்த்தை ஆன்மீக பேசுனதுனால லௌகீகத்தை மறந்துட்டேன். இன்னும் போடுறேன்னா, இதுதான் முதல் இரவு. ஹலோ, ஜேபி ஹியர். விஸ்வா பேசுறேன். என்னப்பா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன விஷயம்? என்ன பயன்படுத்திக்கிட்டு உங்க பையனை மாப்பிள்ளையாக்கி இருக்கீங்க. இது நியாயமா சார்? ஹோ,
மேட்ரு உனக்கு வந்து சேர்ந்துருச்சா? அப்ப எல்லா மேட்டரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கல்யாண வீட்டுல சூழ்நிலை அப்படிப்பா. பொண்ணோட கல்யாணம் திடீர்னு நின்ன உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பம். சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் பையனை விட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தப்பா. தட்ஸ் ஆல். வேற யாராவது மூணாவது மனுஷன் கிட்ட சொல்லுங்க இந்த கதையெல்லாம். எப்படி சார் வந்தனா கல்யாணம் திடீர்னு நிற்கும்? நீங்களும் நானும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு திட்டம் போடல? முட்டாள்தனமா பேசாத. நீ டெலிபோன்ல பேசுற, அது ஞாபகம் வச்சுக்க. ஜெயா, டெலிபோன்ல பேசுற மேட்டர் அது. உனக்கு கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் இல்லையே. இத பாரு, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ற பாரு, அப்ப நான் விளாவரியா சொல்றேன். புரிஞ்சுதா? டெலிபோனை கீழ வை. உட்காரு. வந்தனா, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல தான் திடீர்னு ஆளுங்க முகம் மாறுமே, அது மாதிரி கல்யாணத்துல மாப்பிள்ளையோட முகம் மாறிடுச்சுல்ல? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? கல்யாணம் நின்று போன உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அந்த சமயத்துல நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வந்தனா. எங்க அப்பா இன்னைக்கு என்ன ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டாரு. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாம வெளிப்படையா பேசிக்குவோம். உங்க அக்கா ஜோதி நான் எந்த அளவுக்கு ஆழமா நேசிச்சுங்கிறது உனக்கே தெரியும். அதுல வந்து ஏமாற்றதுனால இனிமே கல்யாணமே வேண்டாங்கிற மன விரக்தியோட இருந்தேன். அப்பதான் எங்க அப்பா திடுதிப்புன்னு வந்து உன் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எங்க அப்பாவோட பேச்சை தட்டினதே கிடையாது. அன்னைக்கு அதனாலதான் அவர் பேச்சை மீறாம உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். ஆனா இது வரைக்கும் என்னால நம்பவே முடியல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு. அது உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ படிச்ச பொண்ணு. புரியுதுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏதோ அவசரத்தில் தாலி கட்டிட்டேன், உங்ககிட்ட மனசு விட்டு பழக மாட்டேன்லாம் தயவு செஞ்சு நினைச்சுக்காத. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மனநிலைமைக்கு வந்துடுவேன். வந்தனா அதுக்கப்புறம் நான் ஒரு பொறுப்பான நல்ல புருஷனை நடந்துக்குவேன். அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். காத்துட்டு இருப்பியா வந்தனா? கண்டிப்பா காத்துட்டு இருப்பேங்க. எனக்கும் உன்னை பத்தி புரியணும், உனக்கு என்னை பத்தி புரியணும். உன்னோட விருப்ப வெறுப்புகள் எனக்கு தெரியணும், என்னோட விருப்ப வெறுப்புகள் உனக்கு தெரியணும். இதை பார், முதல்ல நம்ம ரெண்டு பேரோட மனசும் ஒன்று சேரணும். மனசு ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் நாம சேர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் சரின்னு எனக்கு படுது. குட் நைட் வந்தனா.
என்னங்க? தங்கமணி பேசுறேன் சார். ஏய், நான் தான் ஜேபி பேசுறேன். சொல்லுங்க சார். நான் சொன்ன பிளான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். பர்ஃபெக்ட்டா எந்த தப்பு இல்லாம கரெக்டா பண்ணிட்டு வந்துரு. ஓகே, பண்ணிடுறேன் சார். ஓகே சார்.